ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறேன்னா, வின்ஸ் பற்றின கிளாஸ் தான். ஸோ கிளாஸ் 12 அண்ட் ஆல்ரெடி வந்து கிளாஸ் 11 வந்து மேங்கோவோட செகண்ட் பார்ட் பார்த்தோம். ஸோ இது வந்து வின்ஸ். ஸோ இது எல்லாமே ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிற ஒரு டிசைன் தான். ஆல்ரெடி நான் வந்து பேசிக்கில் இதுவும் நான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு லைட்டாக ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராப் வச்சு மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அது நல்லா ஒரு லீஃப் ஸ்டைல் நல்லா வந்துடும். ஸோ நான் பாருங்கள், நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்னதாக ட்ராப் வச்சு சின்ன ஒரு கோடு போட்டு ஒரு ட்ராப் பண்ணி லைட்டாக இழுத்து விட்டேன். ஸோ அது வந்து அப்படியே ஒரு லீஃப் ஸ்டைலில் அப்படியே அழகாக ஆகிடுச்சு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, அதே ஸ்ட்ரைட் லைன் போடாமல் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் லைன் வரைஞ்சி, ஸோ அதுலேருந்து ஸோ இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாகவே நீங்கள் லீஃப் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டைல் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. ஸோ கொஞ்சம் நீளமாக தொடுங்க. அது கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் சின்னதாக வந்து லீஃப் போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நீளமாக நம்ம போட்டுக்கலாம். அண்ட் தேர்ட் டிசைன் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன் போட்டு சேம் அதே மாதிரி இன்னொரு லைட் தின் லைன், ஸோ லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் வேணால் நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக வந்து லீஃப் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கீழேயும் போடுங்க. சின்ன லைன் போட்டு நீங்கள் அது கூட பண்ணலாம். என்னோடது வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்னோடய மெஹந்தி கோன். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பென் லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு. ஸோ சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் நீங்களாக இழுத்து விட்டுக்கலாம். நமக்கு ஒரு லீஃப் மாதிரி அது தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் இழுத்து விட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது நீங்கள் அதோட அட்டாச், அதாவது அந்த லீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் லைன் எப்படி வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த்து டிசைன் பார்த்திங்கன்னா, ஸோ அதை பெண்டிங் லைன் போட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்திங்களா, அதே மாதிரி ட்ராப் பண்ணி இழுத்து விட்டுட்டு சைடில் ஒரு கோடு மட்டும் சின்னதாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் சின்னதாக இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அண்ட் சிக்ஸ்த் டிசைன் ஸ்லைட் லைன் போட்டுக்கோங்க. லைட் தின் லைன் ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் திக் பண்ணிக்கோங்க. சும்மா நம்ம ஒரு லீவ் டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அண்ட் அதில் சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அண்ட் செவன்த் டிசைன் மேலே ஒரு ட்ராப் வச்சு கீழே லைட்டாக இழுத்து விட்டுருங்க. அண்ட் எயித்து டிசைன் பார்த்திங்கன்னா, ஸோ கீழேயும் அதே மாதிரி போட்டுருங்க. சிக்ஸ்த்து ஒன் செவன்த் ஒன்று கீழே அதே மாதிரி போட்டுருங்க. நான் கீழே போடல. ஸோ வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறக்காக நான் வந்து மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எயித்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன லீஃப் வரைஞ்சி அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த லைன் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நைன்த்து வந்து நாம் ஸ்ப்ரில் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரில் போட்டு சின்ன சின்னதாக ஒரு லீஃப் குட்டி குட்டி தான் வந்து சைடில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் எல்லா பக்கமும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு திக் லைன் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து ஒரு லைட்டாக தின் லைன் போட்டு அப்புறம் திக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டிசைன் 10வது டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, டென்த் டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு லைன் போட்டு சின்னதாக இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டு உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் 11th டிசைன் பார்த்திங்கன்னா
லைட்டாக ஒரு பெண்டிங் லைன் போட்டு சின்ன சின்னதாக ஒரு லீஃப் போட்டுட்டு திக்காக போட்டு அதுக்கு பக்கத்துலேயே போட்டு இந்த மாதிரி கொடுத்து ஸோ இந்த மாதிரி போட்டுட்டுக்கோங்க. நான் ஏன் கேப் கொடுத்து போடுறேன்னா ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கேப் கொடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் ஹேண்டில் டிசைன் பண்ணும்போது இப்படி கேப் விடக்கூடாது. நீங்கள் வந்து இன்னும் நெருக்கமாக போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறக்கு லீவ்ஸ் வந்து அழகாகவே இருக்கும். அண்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா லைட் பெண்டிங் லைன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ட்ராப் வச்சு கீழே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஒரு லீஃப் போட்டு மேலே மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த டிசைனும் வந்து நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி அரபிக் டிசைன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கீழேயும் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.